இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அவருக்கு உகந்தவன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அதாவது இந்த வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, யார் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும் என்று. எந்த ஜனத்திலாகிலும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் வேதாகமத்தில் பார்த்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே அவருக்கு தாயும் சகோதரர்களுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த வசனமும் சொல்லுது, தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவர்களே தேவனுக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி தேவனுக்கு பிரியமானவர்களுடைய விண்ணப்பங்கள், தேவனுக்கு பிரியமானவர்களுடைய ஜெபங்கள் எந்த விதமான தாமதங்களுமின்றி கேட்கப்பட்டு பதில் கொடுக்கப்படுகிறது. அப்படி தேவனுக்கு உகந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் முதல் விஷயம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். எந்த காரியம் செய்கிறதாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமானதோ இல்லையோ என்று சோதித்து அறிந்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை செய்ய வேண்டும். தேவனுடைய நீதி என்று சொல்லப்படுகிறது, தேவன் விரும்புகிற பிரகாரமாக அவரால் சொல்லப்பட்டவைகளை மாத்திரம் செய்வது. எங்களுடைய சுய நீதியின்படி அல்லாமல் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதே தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு உகந்த நீதியாக இருக்கிறது. அப்படி தேவனுக்கு பயந்து அவருக்கு உகந்த நீதியை செய்கிறவன் எவனோ அவனே தேவனுக்கு உகந்தவனாக இருக்கிறான். ஆகையால் தேவனுக்கு பயந்திருப்போம், அவருடைய நீதியை செய்வோம், நாங்களும் தேவனுக்கு உகந்தவர்களாக இருப்போம். Have a nice day.